14 ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணிடுறேன். ஸோ ஏஜஸ் ஆஃப் ராஜு அண்ட் மணி ஆர் இந்த ரேஷியோ 3:5. ஆஃப்டர் 9 years the ratio of their ages will become 3:4. the percentage of money is என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ராஜு அண்ட் மணியோட ரேஷியோ கொடுத்தாச்சு. ஓகேவா? ஆஃப்டர் 9 years என்ன ரேஷியோ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதை குவான்டிட்டியில் வைங்க. ராஜுக்கு வந்து 3xன்னு வைங்க, மணிக்கு வந்து 5xன்னு வைங்க. ஓகேவா? ஸோ 3x ஆஃப்டர் 9 years, அப்போ 3x + 9 டிவைடட் பை 5x + 9 இஸ் ஈக்குவல் டு 3/4. ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம மணிக்கு வந்து 5x, ஸோ 5x 5 × 3 which is 15. ஓகே, 12th சம் பார்க்கலாம். 2 years ago father's age was 15 times the age of son. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ் வந்து 15 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன்னு. ஸோ f - 2 is equal to 15 × s - 2. ஓகேவா? 2 years hence, 2 years henceனா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி 28 years more than the age of his son. ஸோ 2 years henceனா என்னது? f + 2 is equal to s + 28 + 2. ஓகேவா? ஏன்னா இங்கே இன்னொரு 2 இருக்குது. ஐ மீன் நம்ம ஆல்ரெடி போடுவோம்ல, f + 2 is equal to s + 2 + 28. 28 years மோர்ஸ்னாலும் 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 2 இயர்ஸும் வந்து இருக்கும். ஃபாதருக்கு 2 இயர்ஸ் ஆச்சுன்னா சன்னுக்கும் 2 இயர்ஸ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஃபாதர் தட் ஆஃப் த சன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஃபாதருக்கும் சன்னுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்கள். f - 2 என்ன கொடுத்துருக்கான்? 2 years ago ஃபாதர் இஸ் 15 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் சன்னு. ஸோ s - 2ன்னு வரும். ஃபாதர் -2னா இங்கே சன்னும் -2 தான். ஏன்னா 2 பேத்துக்குமே 2 இயர்ஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி f + 2 2 years ஹென்ஸு. ஸோ f + 2 இங்கேயும் ஒரு 2 வரும். அட் த சேம் டைம் 28 years மோர் அப்படின்னு கொடுத்துருக்கான் கொஸ்டினில். ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. இந்த 2 ஃபார்மேட்டை போட்டாச்சா? ஸோ என்ன வருது? நான் வந்து ஃபாதர் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், சன்னை வந்து ஒய்ன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடும். இதை வச்சு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். 2 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கள். 2 ஈக்குவேஷனில் ஒன்று எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதை வச்சு ஒய் தான் கேட்டிருக்காங்களா? ஸோ ஓகே, அதை வச்சு எக்ஸை கண்டுபிடிங்க. ஓகேவா? அதை வச்சு எக்ஸை கண்டுபிடிங்க. ஸோ நமக்கு ஒய் வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, எக்ஸ் வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ் என்னது? ஃபாதரு. சன் என்னது? ஒய். ஸோ ஒய் என்னது? சன்னு. ஸோ அதனால் ஃபாதர் டு சன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் = ஒய், தட் இஸ் 32:4. ஸோ 8 4s are 32, 1 4s are 4. ஸோ 8:1 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the ratio of the mother's age to the daughter's age is 4:1. the product of their ages is 196. the ratio of their ages after 8 years will be dash. ஓகே, எனக்கு கொடுத்துருக்காங்க தி ரேஷியோ ஆஃப் மதர்ஸ் ஏஜ் கொடுத்தாச்சு, டாட்டர்ஸ் ஏஜ் கொடுத்தாச்சு. ஸோ என்ன வச்சுக்கலாம்? 4x எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ 4x² is equal to 196. 196 ஸ்கொயர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 20 ஸ்கொயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 14 ஸ்கொயர் தான் வந்து x². ஸோ 14, ஓகேவா? ஸோ 14 ஸ்கொயர் தான் x². ஸோ 14 டிவைடட் பை இது எப்படி இருக்கும்? 196 டிவைடட் பை இங்கே 4 இருக்கா, அது கீழே வந்துருமா? ஸோ ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 14 டிவைடட் பை 2ன்னு வருமா? ஸோ ஆன்சர் வந்து 7. இல்லைன்னா இதை அடிச்சிங்கனாலும் x² is equal to 49 வரும், x is equal to 7 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் மதர் டாட்டர் கொடுத்தாச்சு. மதர் 4x, டாட்டர் வந்து எக்ஸு. குவான்டிட்டிக்கு மாற்றிருக்கேன். ஸோ ரேஷியோ கொடுத்தா, ஐ மீன் என்ன கொடுத்துருக்காங்க? 4x into x is equal to 196. 4x² is equal to 196. So x² is equal to 196/4 which is 7. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 8 years. ஸோ 4x + 8 ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ். அதே மாதிரி x + 8 டிவைட் பண்ணிங்கன்னா ரேஷியோ வந்துடும். ஸோ 28 டிவைடட் பை 28 + 8 divided by 7 + 8 which is 36/15, that is 12/5, that is 12:5. ஓகேவா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, விஜய் வாஸ் thrice as old as சோனி 6 years ago. விஜய் வந்து thrice the old as சோனி. ஓகேவா? ஸோ விஜய் வந்து thrice the old as சோனி எப்போ? 6 years ago.
6 years agoவில் thrice the சோனி. ஸோ வி இஸ் எஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்கான், விஜய் வில் பி 9/7 times as old as சோனி 6 years hence. 6 years henceனா என்ன, 6 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ வி ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 9/7 இன்டூ எஸ் ப்ளஸ் 6ஆ? ஓகே, நான் விஏ எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வச்சுருக்கேன். ஸோ இதை லீனியர் ஈக்குவேஷனில் ஃபார்மேட் பண்ணுங்கள். ஃபார்முலேட் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும், எக்ஸ் வேல்யூ கிடைக்கும் நமக்கு. அப்புறம் எக்ஸ் வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் ஒய் வேல்யூ நம்ம கிடச்சிரும். இங்கே எக்ஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்களா கொஷினில்? ஆமாம், விஜய் டுடே தானே, ஸோ எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட முடிஞ்சு. ஓகேவா? இல்லை நமக்கு வந்து என்னது சோனியோட ஏஜ் கேட்டிருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒய் வேல்யூ தான் சோனி. ஓகேவா? ஸோ லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலேட் பண்ணுறது தான் என்னது ஏஜஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இதை வச்சு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்முலேட் பண்ணி லீனியர் ஈக்குவேஷன் அந்த எலிமினேஷன் இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் கொண்டு வரது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மித்தபடிக்கு இதில் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான டாபிக் தான். 25 years ago a man was 2 times as old as his son. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேன் வந்து சன்னு கொடுத்துட்டான். அப்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வந்து 2 times இஸ் சன்னு. சரியா? இப்போ வந்து ப்ரெசன்டேஜ் 13 கொடுத்தாச்சு. ஓகேவா? சன்னோட ப்ரெசன்டேஜ் வந்து கொடுத்தாச்சு, என்ன 13 கொடுத்தாச்சு. ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஃபாதர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சன்னோட ஏஜ் 13 கொடுத்தாச்சு. F - 25 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எவ்வளோ வந்திருக்காது, 2 times இஸ் ஏஜ் ஆஃப் இஸ் சன், 2 into S - 25. ஸோ இதை நீங்கள் வந்து எஸ் நமக்கு தெரியும், 30 - 25, 30ல் எஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ எஃப் கிடச்சிரும். ஸோ எஃபோட பெர்சன்டேஜ் தானே, ஸோ 35 வந்துருச்சு பாருங்க. அடுத்த ப்ராப்ளம் வந்து 17 sum வந்து if the ratio of Suresh age to Ravi's age is 2:3. ஸோ சுரேஷ் ஏஜ் ரவிஸ் ஏஜ் கொடுத்தாச்சு. ஆஃப்டர் 5 years சுரேஷ் ஏஜும் கொடுத்துட்டாங்க. ஸோ 2x 5xன்னு வச்சுக்கோங்க. சாரி 2x 3x. ஸோ சுரேஷோட ஏஜ் 2x, ரவியோட ஏஜ் வந்து 3x. குவான்டிட்டி டேர்ம்ஸில் நம்ம வந்து ரேஷியோவை மாற்றினா என்ன கொடுத்துருக்கோம், ஆஃப்டர் 5 years சுரேஷ் ஏஜ் வந்து 35. சுரேஷ் ஏஜ் என்ன 2x + 5. ஆஃப்டர் 5 years 2x + 5 is equal to 35. ஸோ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸை கண்டுபிடிச்சி ரவிஸ் பெர்சன்டேஜும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ரவிஸ் பெர்சன்டேஜ் என்ன, 3x தானே. ஸோ நமக்கு வந்து என்ன கிடச்சிரும், 45ங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ சுரேஷ் டு ரவி வந்து 2:3, 2x 3xன்னு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷனு. ஆஃப்டர் 5 years சுரேஷ் ஏஜ் இஸ் 35. ஸோ 2x + 5 is equal to 35. ஸோ 2x is equal to 30, x is equal to 15. ஸோ ரவிஸ் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ரவிஸ் ஏஜ் வந்து 3x. ஸோ 3 into 15 is equal to 45. The ratio between the ages of Shruti and Arjun கொடுத்துட்டாங்க. After 8 years the ratio of their ages will be 1:2 கொடுத்துட்டாங்க. The differences between their present ages என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2x என்ன ஸ்ருதி வச்சுக்கலாம், 5x வந்து அர்ஜுன் வச்சுக்கலாமா. ஸோ ஆஃப்டர் 8 years ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா 2x + 8 டிவைடட் பை 5x + 8 என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1/2 is equal to 1/2 போட்டிங்கன்னா எக்ஸ் கிடைக்கும். எக்ஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஸ்ருதியோட ஏஜையும் அர்ஜுனோட ஏஜையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. 5 - 2 which is 3x இல்லையா. ஸோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஸ்ருதி அர்ஜுனை ரேஷியோ கொடுத்தாச்சு, நம்ம குவான்டிட்டி டேர்ம்ஸில் வச்சுருக்கோம். அது மாதிரி ஆஃப்டர் 8 yearsன்னு சொல்லிட்டாங்க, அதோட ரேஷியோவும் கொடுத்தாச்சு. ஸோ 2x + 8 டிவைட் பை 5x + 8 is equal to 1/2. 2 into 2x + 8 is equal to 5x + 8. So 4x + 16 is equal to 5x + 8. So x is equal to 8. So difference தான் கேட்டிருக்காங்க. So 5x - 2x which is 3x, that is 3 into 8 24. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம். The age of Arjun's father is 5 times his age. Age of Arjun's father என்ன 5 times his age. So f is equal to 5sன்னு வச்சுக்கலாமா. If 5 years ago 5 yearsக்கு முன்னாடி father's age வந்து 7 times of the age of his son at that time, what is Arjun's percentage? ஓகேவா? ஸோ 5 times கொடுத்தாச்சு, அது போட்டாச்சு. அப்புறம் 5 years ago Arjun's
father, அதாவது 5 years ago father's age is 7 times of the age of his son. ஸோ அர்ஜுன் தானே, ஸோ அவன் சன் வந்து அர்ஜுன் தானே, ஸோ a-5ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா, நான் அப்படியே வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ f-5 is equal to 7a minus 35. ஸோ 5a, எஃப்க்கு பதிலாக 5a போடுங்க. ஸோ இது எல்லாமே a டேர்ம்ஸில் இருக்கும். ஸோ 5 இந்த சைட் கொண்டு போங்க, 2a. ஸோ 35 இங்கே கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவாக மாறிடும். ஸோ 30, 2a is equal to 30, a is equal to 15. என்ன கேட்டிருக்காங்க, அர்ஜுன்ஸ் ஃபாதர்ஸ் பெர்சன்டேஜ். அர்ஜுன்ஸ் ஃபாதர்ஸ் பெர்சன்டேஜ் என்னது, f is equal to 5a. ஸோ 5 into a னா 5 into 15, that is 75. இங்கே வந்து ஆன்சர் வந்து 15 தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ 75 மாற்றிக்கோங்க. அடுத்து ratio of Mani's age to Pradeep's age is equal to 5:3. Mani will be 35 years old after 5 years. How old is Pradeep now அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு வந்து Mani's age to Pradeep's age வந்து கொடுத்தாச்சு 5:3 அப்படின்னு. மணி வந்து 35 years old ஆஃப்டர் 5 years. மணி வந்து 35 years old ஆஃப்டர் 5 yearsனு கொடுத்தாச்சு. ஸோ மணி ஏஜ் என்ன 5x, பிரதீப் ஏஜ் என்ன 3x. ஸோ ஆஃப்டர் 5 years மணியோட ஏஜ் கொடுத்தாச்சு. ஸோ 5x + 5 is equal to 35. ஓகேவா, ஸோ எக்ஸ் கிடச்சிரும். எக்ஸ் கிடச்சுன்னா நம்ம பிரதீப் ஏஜ் 3x கண்டுபிடிச்சிடலாமா, கொடுத்துட்டாங்க. ஸோ மணி வந்து 5xன்னு வச்சுருக்கோம், பிரதீப் 3xன்னு வச்சுருக்கோம். ஸோ 5 years + 5, ஏன்னா ஆஃப்டர் 5 yearsனு கொடுத்துருக்காங்க. ஸோ is equal to 35. 5x is equal to 30, x is equal to 6. ஸோ நமக்கு எக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து பிரதீப்போட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிரதீப்போட ஏஜ் என்ன 3x. ஸோ 3 into x which is 3 into 6, that is 18. ஓகேவா, ஸோ 18 டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து தீபக்கு 6 times as old as his son. 6 years hence the sum of their ages will be 47 years. How old is Deepak's son now? Okay, Deepak வந்து 6 times as old as his son. So D is equal to 6s. ஓகேவா, அப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம், ஸோ 6 years hence என்ன ப்ளஸ் 6 years. ஓகேவா, the sum of their ages will be 47. ஸோ 6 yearsக்கு அப்புறம் sum of their ages will be 47. ஓகேவா, ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே 6 years ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ டி ப்ளஸ் சன் என்னது, ஸோ டி ப்ளஸ் சன்னு இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் சன் இஸ் ஈக்குவல் டு 47 இயர்ஸா. டிக்கு ஏன்னா என்ன கொடுத்துருக்கான் 6 years. இப்போ டிக்கு ஒரு 6, அதே மாதிரி சன்னுக்கு ஒரு 6 போட்டு இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது, டி இஸ் ஈக்குவல் டு 6s. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 6s. அப்புறம் டி ப்ளஸ் 6, ஏன்னா டிக்கு ஒரு 6 years, ஏன்னா என்ன கொடுத்துருக்கான் 6 years ஹென்ஸ். ஸோ டி ப்ளஸ் 6 ப்ளஸ் சன்னுக்கு ஒரு 6 years. ஸோ எஸ் ப்ளஸ் 6 is equal to 47. ஸோ டி ப்ளஸ் எஸ் ப்ளஸ் 12 is equal to 47. ஸோ டி ப்ளஸ் எஸ் equal to 35. ஸோ டி இங்கே 6x நமக்கு தெரியும், 6s நமக்கு தெரியும். ஸோ 6x ப்ளஸ் எஸ் is equal to 35, that is 7s is equal to 35. ஸோ எஸ் is equal to 5. கிடச்சிருச்சா, சன்ஸ் ஏஜ் தானே கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் த சன்னு. ஓகேவா, இங்கே அது பெர்சன்டேஜ் ஆஃப் த சன்னு கரெக்டு தான். 6 years 5ன்னு போட்டு இங்கே இருக்கா கடவுளே. ஓகே, 5ன்னு ஆன்சர். தீபக் சன்ஸ் நவ்வு தான் கேட்டிருக்கான். ஸோ தீபக் சன் வந்து 5. ஓகேவா, அடுத்து சுரேஷ் வாஸ் ட்வைஸ் as old as அருண் 10 years. சரியா, சுரேஷ் வந்து ட்வைஸ் as old as அருண். ஸோ சுரேஷ் வந்து ட்வைஸ் as old as அருண் 2a 10 years பேக்கு. ஸோ என்ன வரும் -10, இங்கே வந்து -10. ஸோ எஸ் - 10 is equal to 2 into a - 10. How old is Suresh? Will be 40 years old 10 years hence. ஓகேவா, how old is Arun today? Suresh will be 40 years old 10 years hence அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்முலேட் பண்ணியாச்சு. ஓகேவா, சுரேஷுக்கு போயிட்டுனா சரி. ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் ஃபார்முலேட் பண்ணிட்டேன். ஓகேவா, செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னா என்ன கொடுத்துருக்கான், சுரேஷ் வந்து ஹவு ஓல்ட் இஸ் அருண் டுடே. இதோட இது பிரிச்சுக்கோங்க, அதான் கொஷின். சுரேஷ் வில் பி 40 years 10 years ஹென்ஸு. ஸோ சுரேஷ் வில் பி 40 years 10 years ஹென்ஸு, அவ்வளோதான். ஓகேவா, ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சுரேஷ் வில் பி 10 years என்னது
40 years hence தானே? இல்லை சுரேஷ் will be 40 years old 10 years hence. ஓகேவா? சுரேஷ் will be 40 years old 10 years hence. சுரேஷ் will be 40 years old 10 years hence. 10 years henceனா என்ன? ப்ளஸ் 10 தானே? ஸோ s ப்ளஸ் 10 is equal to 40. ஓகேவா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்முலேட் ஆயிடுச்சு. ஸோ s minus 10 is equal to 2a minus 20. ஸோ s வந்து இங்கே 13 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 30 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஏவோட ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே கேட்டுக்கிறதுனா அருண் சேஜ் டுடே தான். ஸோ ஏ தானே அருண். ஸோ நமக்கு 20 ஆன்சர் வந்துடும். ஸோ 20 டிக் பண்ணிடுங்க. ஓகேவா? செம்ம நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 20 செகண்டை சால்வ் பண்ண முட்டேன். ஸோ அதை இப்போ சால்வ் பண்ணிடுறேன். ரேஷியோ ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் கொடுத்தாச்சு. f/s கொடுத்தாச்சு. என்னன்னு கொடுத்தாச்சு? 4/1 கொடுத்தாச்சு. ஆஃப்டர் 6 இயர்ஸ் என்னது? ரேஷியோ வந்து இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோ வந்து 5:2 ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4x சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ ஆஃப்டர் 6 இயர்ஸ் என்னவா மாறிடுமாமா? 5/2 மாறிடுமாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் த சன் கண்டுபிடிச்சிடலாமா? சன் எக்ஸ் தானே. ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் சன்னு. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாதரு சன்னு போட்டாச்சு. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் தான் என்னது? சன்னோட ஏஜ். ஸோ சன் ஏஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே, லாஸ்ட் சம் அப்போ 4 years ago the average age of A and B was 19 years. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் A and B என்னவாக இருந்திருக்குன்னா 19 இயர்ஸாக இருந்திருக்கு. சி வந்ததுக்கப்புறம் அது 22 மாறிடுச்சு. ஸோ ஹவு ஓல்டு சி நவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ A + B ஆவரேஜ்னா என்னது? A+B/2 ஸோ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 19 இருந்திருக்கு. ஸோ A+B/2 is equal to 23. ஸோ A+B is equal to 46. சி ஜாயின் ஆனதுக்கப்புறம் ஆவரேஜ் வந்து 22 மாறிடுச்சு. ஸோ டிவைடட் பை 3 இங்கே போச்சுன்னா 66. ஸோ A+B நமக்கு 46ன்னு தெரியும். ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 66. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 20. சி தானே கேட்டிருக்காங்க. 20 கிடச்சிருச்சா? ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு தெரிஞ்சு என்ன டாபிக்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பேசிக் வீடியோஸ் நான் ஃபஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ வில் சால்வ் த சம். சரியா? ஸோ தேங்க்யூ. Bye. Have a nice day.